வணக்கம். திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன், திருவல்லிக்கேணியிலிருந்து. ஸ்ரீ மகாபெரிவாளின் ஆசீர்வாதத்தோடு ஸ்ரீ லட்சுமிகாந்த் சர்மா ஊர் திரும்பியதும் சப்ஜெக்ட் அவர்களின் முயற்சியால் டவுன்ஸ் ஹைஸ்கூலில் வேதபாஷ்ய கல்லூரி துவங்கி தேதி நிர்ணயிக்கப்பட்டு பத்திரிகையும் போட்டு எடுத்துக்கொண்டு பெரிவாளிடம் மறுபடியும் தரிசனம் செய்ய சென்றார்னு போன பதிவில் பார்த்தோம். 1963 டிசம்பர் மாதம் டவுன் ஹைஸ்கூலில் விழா ஆரம்பித்தது. 5000 பேர் கூடியிருந்தனர். பெரிவா வருகை தருவதாக இருந்ததால் கூட்டத்திற்கு கேட்பானேன். பெரிவா வந்து அமர்ந்து விழாவை துவங்கும்படி சைகை காண்பித்ததும் இவர் சமஸ்கிருதத்தில் வரவேற்புரை வாசித்து பெரிவாளின் பாத கமலங்களில் அர்ப்பணம் செய்தார். பெரிவா இவரை கூப்பிட்டு அந்த சப்ஜெக்ட் எந்த ஜாதியை சேர்த்தவர் என்பதை கூட்டத்தினருக்கு தெரிவித்து அறிமுகப்படுத்த சொன்னார். இவரும் சப்ஜெக்டை பற்றி 2 வார்த்தைகளை கூறியவுடன் அதெல்லாம் வேண்டாம், அவர் ஜாதி என்ன என்று கூறி என்று ஆజ్ఞயிட்டார். அதற்கு இவர் தயங்கவே பெரிவாளை கூட்டத்தினருக்கு சப்ஜெக்டை அறிமுகம் செய்து வைத்து விழாவை துவக்கி வைத்தார். அப்போது சுமார் 50 வருடத்திற்கு முன்பு சேலம் பகுதியில் பெரிவா யாத்திரை மேற்கொண்டிருந்த போது பெரிவாளுக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை அவரே திருவாய் மலர்ந்தருளினார். பெரிவா யாத்திரை புரியும் போது பரிவாரங்கள் சாலை வழியாக போகும்போது குதிரையின் மேல் நகர அடித்து போவது வழக்கமாம். இதுபோல் ஒரு மசூதி வழியாக போகும்போது மசூதி வாசலில் இப்படி நகர அடிக்கக்கூடாது என்று குதிரையின் முனைக்கயிற்றை பிடித்து தடுத்தார்களாம். சிறு சலசலப்பு ஏற்பட்டு சிலர் மத்தியஸ்தம் செய்தார்கள். மறுதினம் மசூதி குழுவை சேர்ந்த ஒருவர் மடத்து அதிகாரியிடம் பெரிவாளை தனியாக சந்திக்க வேண்டும் என்று கேட்க, மடத்து அதிகாரி முதல் நாள் சம்பவத்தை மனதில் கொண்டு அது சாத்தியமில்லை என்றும் எல்லோரும் இருக்கும்போது தான் சந்திக்கலாம் என்றும் கூறிவிட்டு இவ்விஷயத்தை பெரிவாளிடம் தெரிவித்தார்களாம். ஆனால் பெரிவா மறுதினம் அவரை வர சொல்லுமாறும் எதிர்ப்புறத்தில் ஒரு வீட்டில் அவரை சந்திப்பதாகவும் உடன் ஒருவரும் இருக்கக்கூடாது என்றும் கூறிவிட்டாராம். வேறு வழியின்றி ஸ்ரீமடம் அதிகாரிகளும் அதன்படி ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதாகிவிட்டது. மறுதினம் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் அவரை சந்திக்கும் போது பெரிவா வாசல் கதவை கூட உள்புறம் தாழ்பால் போட்டு கொண்டு விட்டாராம். மடத்து அதிகாரிகளும் கலக்கத்துடன் வெளியே காத்திருந்தார்களாம். வந்த இஸ்லாமிய அன்பர் தன் பையில் இருந்த நீண்ட ஒரு காகித உரையை எடுத்தாராம். அதை பார்த்து கொண்டிருந்த பெரிவா என்ன என்று கேட்க, அதில் பெரிவாளை பற்றி எழுதியிருந்த சமஸ்கிருத ஸ்லோகங்கள் இருந்தனவாம். சக்கரபந்தம், நாகபந்தம், கருடபந்தம் போன்ற பல சாகித்ய மரபுகளுடன் மிகவும் அழகாக எழுதப்பட்டிருந்த ஸ்லோகங்களை அந்த இஸ்லாமியர் பெரிவாளிடம் வாசித்து காண்பித்தாராம். இதை கேட்ட பெரிவா, இதை யார் எழுதியது, யார் சொல்லிக் கொடுத்தார்கள், என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் ஸ்லோகங்களை தானே எழுதியதாகவும் தன் தந்தை முதலான தன் பரம்பரையினர் சமஸ்கிருதத்தில் விசேஷ பயிற்சி பெற்றவர்கள் என்றும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதாகவும் கூறினார். அவர்கள் பல தலைமுறையாக கசாப்பு கடை வைத்திருப்பதாகவும் கூறினாராம். இந்த கதையை பெரிவா ஆசையமாகவும் சஸ்பென்ஸ் த்ரில்லிங்காகவும் எல்லோரும் பிரமிக்கும்படி கூறிவிட்டு முடிவில் நல்லொழுக்கம் பண்புள்ளவர்களுக்கு ஜாதி என்பது குறியீடாக அமைவதில்லை, எந்த ஜாதியிலும் இப்படிப்பட்ட பெருந்தகையோர் இருக்கலாம் என குறிப்பிட்டுவிட்டு அந்த சப்ஜெக்டின் முயற்சியை பாராட்டி உரையாற்றினாராம். இது நடந்து பல வருடங்களுக்கு பின் பெரிவா ஆந்திர பிரதேச யாத்திரையின் போது கும்பகோணம் கல்லூரியில் வேதபாஷ்யம் படிக்கும் மாணவர்களும் அங்கு போயிருந்தார்கள். அவர்களிடம் பெரிவா, உங்கள் வேதபாஷ்ய கல்லூரியை ஏற்படுத்தியது யார் என்று கேட்டுவிட்டு பின் பெரிவாலே அந்த சப்ஜெக்டின் பெயரை கூறிவிட்டு அவர் சேமமாக இருக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டே ஸ்நானம் செய்தாராம். இப்படி வேத பிரசாரத்துக்கும் பெரும்பணியாற்றிய அந்த இஸ்லாமியரான நீதிபதி கமாலுதீன் அவர் ஒருமுறை பெரிவா, அவர் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் போன்றவர் என்று ஸ்லாகித்து திரு லட்சுமிகாந்த சர்மாவிடம் பேசியதாக இவர் சம்பவத்தை முடிக்கிறார். இதுபோல் ஜாதி மத பேதங்களை மீறி உலகோருக்கெல்லாம் பெரும் தெய்வமாய் விளங்கும் பெரிவாள் என்னும் ஈஸ்வரரை நாம் சரணடைந்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சர்வ மங்களங்களையும் அடைவோமாக. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கரா. நன்றி, வணக்கம்.